திருவேங்கடத்தில் அமர்ந்துரையக்கூடியதான தேவதா விசேஷம் ஸ்கந்தனா அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவா என்பதுதான் தற்பொழுது விவாதத்திற்குரிய விஷயம். பகவத் ராமானுடைய காலத்தில் அங்கே திருவாராதனம் செய்து கொண்டிருந்ததான வைகானச ஆகம பெரியோர்கள் அரசனுடைய பலவிதமான நிர்பந்தத்தின் காரணமாக பெருமானுக்கு தொடர்ந்து கைங்கரியம் செய்ய முடியாது போனதினாலே அங்கிருந்து அவர்கள் புறப்பட வேண்டியதான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனாலே அவர்கள் மலையை விடுத்து சென்று விட்டார்கள். அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு சிலர் உள்ளே புகுந்து கலகம் விளைவிக்க ஆரம்பித்தார்கள். இங்கே சுவாமி புஷ்கரணி என்பதான ஒரு புஷ்கரணி அமைந்திருக்கிறது. சுவாமி என்றால் குமாரசுவாமியான ஸ்கந்தன், முருகனுக்குத்தான் பெயர். வாமன புராணத்தில் முருகன் இங்கே வந்து தவம் செய்ததற்கு பலவிதமான பிரமாணங்கள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த சுவாமி புஷ்கரணியின் கரையில் தவம் செய்து முருகன் சித்தி பெற்றார். அந்த முருகன் தான் இங்கே கோவில் கொண்டு எழுந்தளிருக்கிறாரே தவிர்த்து நீங்கள் சொல்லுவதைப் போல ஆனந்த நிலைய விமானத்தின் நடுவில் ஸ்ரீனிவாசனாக பெருமான் இல்லை. ஆனந்த நிலைய விமானத்தின் நடுவில் ஸ்ரீனிவாசனாக இங்கே பெருமாள் இல்லை. ஸ்ரீனிவாசன் என்றால் விஷ்ணு மகாலட்சுமியினுடைய கணவன், மகாலட்சுமியின் பதி என்பதாகத்தான் பொருள். சரி, முருகனுக்கு என்பதாக ஒரு சில ஆயுதங்கள் உண்டாயிற்றே, அந்த ஆயுதங்களில் எதுவுமே இல்லாமல் ஏன் முருகன் இங்கே நிற்கிறார் என்று கேட்கிறீர்களா? அதாவது விவாதம் செய்பவர்கள் அந்த விவாதத்திற்கு உரிய பதிலையும் தாங்கள் வைத்துக் கொண்டு தான் விவாதத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்காக என்னென்ன பிரமாணங்கள் சொல்ல வேண்டுமோ அந்த பிரமாணங்களை அவர்கள் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த பிரமாணங்கள் சரியான பிரமாணங்களா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. பகவத் ராமானுஜர் வந்துதான் தீர்மானிக்க வேண்டும். எனவே தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் வைத்துவிட்டு எதனால் இப்படி முருகன் இருக்கிறான் என்றால், அரசனே, தவம் செய்ய வந்திருக்கிறார் முருகன் இந்த இடத்திற்கு, இந்த க்ஷேத்திரத்திற்கு. தவம் செய்பவர் தவத்திருக்கோலத்தில் இருக்கும் பொழுது ஆயுதங்களுடன் கூடியவராக தவம் செய்யலாமோ? பரசுராமர் தவம் செய்ததாக பார்க்கிறோமே, கையில் கொடலுடனா தவம் செய்வார்? ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நிலை வேறு, தவம் செய்யக்கூடிய நிலை வேறு. அதனால் தவக்கோலத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதினாலே சுவாமி புஷ்கரணியின் கரையில் எங்கள் மதத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் பிள்ளையான சுவாமியான முருகன் தான் இந்த கடவுள். இதற்கு பிரமாணங்களை சொல்லுகிறோம், கேளுங்கள். ஸ்கந்த ஸ்ருத்வா பிதுர்வாக்கியம் மங்களம் பாபநாசனம் புனఃப்ரச்ச சம்ஹிருஷ்டா பிதரம் தத்வதர்ஷினம் மமாபி தபசோ யோக்யம் க்ஷேத்ரம் ப்ரூஹி சுபான்விதம் ந விக்னாஸ்தபதோ யத்ர பிரபவந்தி மம பிரபோ त्वया ज्ञप्तस्तपस्तप्त्ये भवதுக்க விநாசன என்பதாக ஆரம்பித்து அது முதற்கொண்டு இதி தத்வா வரம் தஸ்மை தேவான் சர்வான் விசிருஜ்ய ஜகாம சிகினா தஸ்மாத் குமாரோ விருஷபாச்சலம் தத்ர ரம்யே சுச்சௌ தேசே ததர்ஷ சர்வபுத்தமம் ஸ்நானார்த்தம் தேவபூஜார்த்தம் பத்மோத்பல சுசோபிதம் கிருதஸ்நான சரஸ்தீரே குமார சமுபாவிஷத் திருஷ்ட்வா தபந்தம் வாயும் ச தத் சமீபே ஷடானனஹ. இது வாமன புராணத்தில் காண்பிக்கக்கூடிய ஒரு பிரமாணம். ஸ்கந்தன் தன் தந்தையான பரமேஸ்வரிடத்தில் கேட்கிறார், அப்பா, மமாபி தபசோ யோக்யம் க்ஷேத்ரம் ப்ரூஹி சுபான்விதம். நான் தவம் செய்வதற்கு சுபமானதொரு இடத்தை காண்பிக்க வேண்டும். நான் தவம் புரிவதற்காக ஆசை கொள்கிறேன். எந்த இடத்தில் சென்று அமர்ந்து ஏகாந்தமாக தவம் செய்தால் மன அமைதி பெறுமோ, தவத்தின் சித்தி உண்டாகுமோ, அத்தகைய தபசித்தி க்ஷேத்திரத்தை தாங்கள் அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டும் என்பதுதான் ஸ்கந்தனுடைய பிரார்த்தனை, குமரனுடைய பிரார்த்தனை. அதற்கு உயர்ந்ததான ரிஷபாச்சலம் என்னும் மலையின் மீது இப்பொழுது நாம் பார்க்கிறோமே, திருவேங்கடமாமலை 7 மலை என்பதாக சொல்கிறோமே. சேஷாச்சல, ரிஷபாச்சல, கருடாச்சல, அஞ்சனாச்சல என்ற வரிசையாக 7 பர்வத சிகரங்கள் அமைந்திருக்கின்றனவே, அந்த 7 மலைகளுக்கு மேலே ஒரு அழகான சரோவரம் இருக்கிறது. ஒரு அற்புதமானது ஒரு புஷ்கரணி அமைந்திருக்கிறது. அந்த புஷ்கரணி தீர்த்தங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியது. எத்தனையோ புண்ணிய நதிகள் இந்த பாரத தேசத்தில் பெருக்கெடுத்து ஓடுகின்றன.
ஆயிரக்கணக்கான புண்ணிய நதிகள் இந்த பாரத தேசத்தில் உண்டு. அத்தனை புண்ணிய நதிகளுக்கும் சுவாமியாக அந்த புண்ணிய நதிகள் வந்து சேர்ந்து சங்கமிக்க கூடியதான புண்ணிய தீர்த்த விசேஷமாக இங்கே ஒரு தீர்த்த விசேஷம் அமைந்திருக்கிறது. அதன் கரையில் அப்பா பிள்ளாய் நீ தவம் செய்தால் அந்த தவத்திற்கு உனக்கு உரிய சித்தி கிடைக்கும் என்பதாக பரமேஸ்வரன் கூற, அவருடைய கூற்றின்படியாக முருகன் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். தத்ர ரம்யே சுசௌ தேசே ததர்ஷ சரபுத்தமம் ஸ்தானார்த்தம் தேவ பூஜார்த்தம் பத்மோத்பல சுஷோபிதம். தத்ர ரம்யே அழகான அந்த இடத்தில், சுசௌ தேசே பவித்திரமான அந்த இடத்தில், ததர்ஷ சர உத்தமம் அழகியரான சரோவரத்தை, அழகிய புஷ்கரணியை பார்த்தாராம். ஸ்தானார்த்தம் தேவ பூஜார்த்தம் நல்ல தெளிந்த தீர்த்தம், நன்கு தீர்த்தமாடலாம். தேவ பூஜார்த்தம் அதில் உள்ளதான புஷ்பங்கள், தாமரை முதலான நல்ல பரிமளம் மிக்கதான புஷ்பங்களை எல்லாம் பறித்து பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். கிருதஸ்நானஹா சரஸ்தீரே குமார சமுபாவிஷத்து. இப்படி மனமகிழ்ச்சி தரும் அழகியரான அந்த புஷ்கரணியின் கரையில் வந்து மனோரம்யமான அந்த காட்சி விசேஷங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ந்த ஸ்கந்தன் அதில் ஸ்நானம் செய்து தீர்த்தமாடி புண்ணியமான அதனுடைய கரையில் இருந்து உயர்ந்ததான தவத்தை செய்தார் என்பதாக வாமன புராணத்தில் இங்கே ஸ்கந்தன் தவம் செய்ததற்கு ஆதாரம் காண்பிக்கப்படுகின்றது. இந்த ஆதாரத்தை கை கொண்டவர்களான சைவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அரசரிடத்தில் சொன்னார்கள், பார்த்தீர்களா அரசே, இத்தனை நாள் வைஷ்ணவர்கள் தங்கள் தெய்வம் இது விஷ்ணு என்பதாக தங்களை ஏமாற்றிக் கொண்டு இப்பெருமானுக்கு பூஜனைகள் செய்து வந்தார்கள். இதோ நாங்கள் அளித்திருக்கக்கூடியதான பிரமாணங்களை தாங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் தாங்கள் தர்மாத்மா, நியாயாதிபதி, நியாய வழியில் செல்பவர், பிரமாணத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இப்படியெல்லாம் அரசனை ஸ்தோத்திரம் செய்வதனாலே அவர்களுக்கு அரசன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்னும் ஒரு நோக்கத்தினால் தான் அந்த ஸ்தோத்திரம் செய்யப்படுகிறது. நாங்கள் கொடுத்திருக்கக்கூடியதான பிரமாணத்தின்படி பார்த்தால் இந்த புஷ்கரணியில் குமரக்கடவுளாகியதான முருகன் ஸ்நானம் செய்ததினாலே அந்த முருகனுக்கு சுவாமி என்னும் பெயரானது ஏற்பட்டிருப்பதனாலே, அந்த முருகனுக்கு சுவாமி என்பது பெயராகினாலே இந்த புஷ்கரணிக்கு அது முதற்கொண்டு சுவாமி புஷ்கரணி என்னும் பெயர் உண்டாயிற்று. சுவாமியான முருகன் இதில் ஸ்நானம் செய்ததினாலே இந்த புஷ்கரணி சுவாமி புஷ்கரணி என்று பெயர் பெற்றது. ஒன்று. அடுத்தது, இந்த புஷ்கரணியின் கரையில் சுவாமியான முருகன் தவம் செய்ததனாலே அவருடைய அந்த தவத்திருக்கோலம் தான், எந்த திருக்கோலத்தில் அவர் தவம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த திருக்கோலம் தான் தற்பொழுது கைகளில் ஆயுதங்கள் இல்லாமல் நின்ற திருக்கோலத்தில் காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் இதுவரையிலும் வைஷ்ணவர்கள் ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இங்குள்ள தெய்வத்திற்கும் விஷ்ணுவிற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. அரசே, நியாயாதிபதியான தாங்கள், நியாயத்தை நன்கு நிலைநிறுத்தும் வல்லமை பெற்றிருக்கக்கூடியதான தாங்கள் எங்களை இது கொண்டு இனிமேல் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதாக இவர்கள் பிரார்த்தித்தார்கள். அரசன் தர்ம சங்கடத்தில் தான் ஆழ்ந்து போனான். ஏனென்றால் இதுவரையிலும் இப்படி ஒரு விவாதம் ஏற்பட்டதே இல்லையே. திருவேங்கடமாமலை, திருவேங்கடமடியான் இவன் விஷ்ணுதான் என்பதற்கு பல பிரமாணங்கள் உண்டு. குறிப்பாக ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களுடைய திவ்ய பிரபந்தங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பகவத் ராமானுஜர் முதலான மகாத்மாக்கள் வந்து இங்கே பெருமானை சேவித்திருக்கிறார்கள். இதோ பெரிய திருமலை நம்பிகள் மற்றும் அனந்தாழ்வான் முதலான பெரியார்கள் இங்கே இப்பெருமானை வழிபட்டு இருக்கிறார்கள். அது தவிர தினந்தோறும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் 4 திவிதேசங்களை மங்களாசாசனம் செய்யும் பொழுது ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் என்று பூலோக வைகுண்ட கஷேத்திரமான ஸ்ரீரங்கத்தையும் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் என்பதாக இந்த திருவேங்கட மாமலையையும் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் என்று தன்னை தரும் கற்பகமாய் விளங்கும் தேவப்பெருமாளாம் வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீஷம் நமாமி சிரசா எதுசைல தீபம் அல்லது யதிசைல தீபம் என்பதாக பின்னாளில் சம்பத்குமாரன், பகவத் ராமானுஜருடைய சரித்திரத்தில் இன்னமும் சம்பத்குமாரன் உள்ளே நுழையவில்லை அல்லவா?
செல்லப்பிள்ளை இந்த 4 ரிவிதேசங்களையும் சந்தியாவந்தனத்தின் முடிவில் தினந்தோறும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் இப்படி ஒரு விசாரம் ஏற்பட்டதே இல்லையே. யாருமே திருவேங்கடமுடியான் ஸ்கந்தன், திருவேங்கடமுடியான் என்பவன் விஷ்ணு இல்லை, திருவேங்கடமுடியான் சுப்பிரமணியன் தான் என்பதாக வாதத்தை ஆரம்பித்ததே இல்லையே. இது சற்றே வித்தியாசமாக இருக்கிறதே. இதை எப்படி நாம் ஆராய்ந்து இவர்களுக்கு தீர்ப்பு சொல்வது என்பதாக அரசன் இந்த விஷயத்தில் தீர்ப்பு சொல்வதற்கு சற்றே தயக்கமுற்றான். காரணம், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதாக சொல்ல முடியாது. சுவாமி ஸ்ரீ வேதாந்ததேசிகன் ஒரு இடத்தில் காண்பிக்கிறார், எனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தினாலே இருப்பதை இல்லை என்பதாக ஸ்தாபிக்க முடியும், இல்லாததை இருக்கிறது என்பதாக ஸ்தாபிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் சரியான வழி இல்லை. நியாயமான வழி, பிரமாணம் காட்டிய வழி. எந்த வழியில் பிரமாணம் செல்கிறதோ, எந்த வழியை நமக்கு பிரமாணம் காட்டுகிறதோ அந்த வழியில் தான் எதையும் ஆராய்ந்து தீர்மானம் செய்ய வேண்டும். பிரமாண சரணராய் போந்தோம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் இங்கே சொல்லக்கூடியதான பரம்பொருள் என்பது அல்லது தெய்வ விசேஷமானது விஷ்ணுவா அல்லது ஸ்கந்தனாகிற சுப்பிரமணியனா, இதை தீர்மானிப்பதில் அரசன் சற்றே தடுமாறித்தான் போனான். அவனால் சரியானதொரு தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஏனையவர்களோ திருவேங்கடமுடியான் சன்னிதானத்தை ஆக்கிரமிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய தெய்வமோ தன்னுடைய விளையாட்டை ஆரம்பித்து விட்டு அந்த விளையாட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறது. அகில புவன ஜென்ம ஸ்தேமபங்காதிலே என்னும்படியாக அந்த விளையாட்டை ரசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் சுவாமி ராமானுஜருக்கு தெரிவர ராமானுஜர் விரைந்து திருவேங்கடமாமலைக்கு பயணப்பட்டார். அப்படி ராமானுஜர் திருவேங்கடமாமலைக்கு வந்ததினால் என்ன நேர்ந்தது? அரசன் ராமானுஜருடைய அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டானா? தொடர்ந்து நாம் பார்க்கலாம்.